ஒரு அடிப்பொலி டேஸ்ட்டில் சிக்கன் கறி நல்ல திக்காக கிரேவி ஆகிட்டு அதுவும் தேங்காய் பால் சாதத்துக்கு எப்படி ரெடி பண்ணலாம், பிரியாணிக்கு ஈக்குவலாக ஏதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்யலாம்னு குயிக்காக பார்த்துடலாமா? ஸோ ஒரு இரும்பு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து ஃப்ளேவருக்காக பெருஞ்சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட வந்து 1 kg சிக்கன் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இரும்பு கடையில் வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஸோ அது கூட வந்துட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து, ஸோ சிக்கனில் வந்து உப்பு வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து வத்தல் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கவே நம்மளுக்கு வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். சிக்கன் ரஃபாக கட் பண்ண டொமேட்டோ வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் விழுது ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. ஸோ ஆல்ரெடி நம்ம தேங்காய் பால் சாதம் தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால தேங்காய் வந்து ஒரு திக்னஸ்க்காக நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வெறுமனையாக சேர்க்காம கேஷ்யூம் கொஞ்சம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிரேவி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும். ஃபைனலாக பிளேட்டிங் பண்ணுறதுக்காக நான் வந்து சில்லியை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்புறம் கண்டிப்பாக இதே தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.